ஓடுது. ரன் ஆகுதுண்ணே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க இரும்பு கடையில இருந்து ஒரு ஏர் கூலர் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கோம். எதனால எடுத்துட்டு வந்து கேட்டீங்க அப்படின்னா, எப்பயும் போலதான் அந்த ஏர் கூலர் கலட்டி உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும், அந்த ஏர் கூலர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும், அந்த ஏர் கூலரை ஒர்க் பண்ண வைக்க முடியுமா அப்படிங்கிறதையும், அந்த ஏர் கூலருக்கு ஒரு மறுவாழ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுதான் இன்னைக்கான வீடியோ. வா வீடியோக்குள்ள போலாம். இதுதான் நம்ம எடுத்துட்டு வந்த ஏர் கூலர். இப்போ நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஏர் கூலருக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும். அதை நம்ம லூஸ் பண்ணிக்கிடலாம். ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கு. இது நம்ம ஃபேன். இது ஃபேனுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட மோட்டார் தெரியுது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பம்ப் கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டி கலர்னு தொங்கியிருக்கு. எனக்கு தெரிஞ்சது சர்வீஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. வயரிங் டயக்ராம்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வாட்டர் பம்பை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். வசமாக டைட்டாக மாட்டிருக்கு. நான் அந்த பைப்பை கலட்ட ட்ரை பண்ணியிருந்தேன். அது அப்படியே ஸ்டக்காக இப்படி மாட்டிருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். நம்ம இருக்க ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டு அது செட்டாக நம்ம எடுத்துக்கிடுவோம். எவ்வளோ டஸ்ட் இருக்கு. இதான் நம்மளோட மோட்டாரு. இது வந்து ஸ்விங் பண்ணுறதுக்கான உள்ள மோட்டார். இது நல்ல ஸ்டக் ஒர்க் ஆகுது. நம்ம ஏர் கூலரோட மோட்டார் லைன் கூட செக் பண்ணி பார்த்துருந்தோம். அதோட காயிலுங்க அடிபட்டிருக்கு. நம்ம லோக்கல் இரும்பு கடையில் தேடி பார்ப்போம் அதே மோட்டார் கிடைக்கா அப்படின்னு. இல்லை அப்படின்னா நம்ம எலக்ட்ரானிக் கடையில் புதுசு வாங்கிக்கிறோம். வாங்கிக்கலாம். உள்ள மோட்டர் இருக்கான உள்ள கரிஞ்சிருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர்லாம் கிடையாது. நானும் அப்படி தான் நினைச்சேன். ஆனால் சென்சார்லாம் கொடுத்துருக்காங்க. சென்சார் மிரர் கையோடு வந்துருச்சு. ஏன் சென்சாரா லைட்டான்னு தெரியல. இது லைட்டு தான். உங்களோட எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி குழந்தைங்க உட்காந்து ஓட்டுற வண்டியை வந்து ரீஸ்டோரேஷன் சரி பண்ணி போடணும் அப்படின்னு. இன்னொரு நாள் போடுவோம். கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கு. சுற்றி வந்துக்கிறேன். சூப்பராக இருக்குது. கம்பல்சரி நம்ம எடுத்துடுவாங்க. ஜம்முன்னு லைட்டு டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நம்மகிட்ட இருக்க அதே ஏர் கூலரே இங்கே ஒன்றும் கிடக்கு பாருங்கள். ஆனால் ரொம்ப கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது.
அதே ஏர் கூலர் தான், அதே மாடல் தான். பெண் கோயில் இன்னும் வடிஞ்சிருக்கு. இது தூக்கிறோம். ஃபுல்லாக குப்பையால் இருக்கு. அது வேண்டாம்ல, ஆதாரம் மட்டும் இருக்கு. புரியல, ஒரிஜினலாக இருக்கா? ஒரு மோட்டரே 550 ரூபா. அது மோட்டருமே ஒன் சைடு வரும். ஃபைனலாக நம்ம அதே மாதிரி ஏர் கூலர் இன்னொரு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு லைன் கொடுத்துட்டு மோட்டார் ஒர்க்கிங்கில் இருக்கான்னு நம்ம பார்த்துக்குவோம். ஏன்னா நம்ம மோட்டருக்காண்டி தான் நம்ம எடுத்துகிட்டே வந்திருக்கோம். சப்போஸ் மோட்டர் ஒர்க் ஆகலை அப்படின்னா நமக்கு 400 ரூபா நஷ்டம். 400 ரூபா கிடையாது, 300 ரூபா நஷ்டம். போட்டு சுவிட்சை போட்டு பார்ப்போம். மோட்டர் ஒர்க்கிங்கில் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்தது ஒர்த்து. நமக்கு இந்த செட்டப் அப்படியே கழட்டி நமக்குள்ள ஏர் கூலரில் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணி மண்ணை இன்னும் புக் இருந்துருக்கு பாருங்களா. நமக்கு இது மட்டும் தான் தேவை, அதனால மற்ற எல்லாத்தையும் நம்ம கீழே எடுத்து வச்சுக்கிடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தால் ஏர் கூலரில் வாட்டர் பம்புங்கிறது ஒர்க் ஆகலை. அதனால் இதில் இருந்து நம்ம வாட்டர் பம்பையும் சேர்த்து நம்ம கழட்டிக்கிடுவோம். இதில் இருக்க மோட்டாருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்த ஏர் கூலர் மோட்டருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதனால் இந்த மோட்டர் மாற்றிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனால் நல்ல குவாலிட்டியான மோட்டார் மாதிரி தெரியுது. அதோட பில்டு குவாலிட்டி வேறு மாதிரி இருக்குது, இதோட பில்டு குவாலிட்டி வேறு மாதிரி இருக்குது. அது இல்லாமல் கெப்பாசிட்டராக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுபோக இன்னொன்று என்னென்னா, இந்த மோட்டாருக்கு வந்து ஒரே ஸ்பீடு தான். அதில் எப்படின்னா மொத்தம் 4 ஒயர் வரும். அதில் ஒரு பேஸு, மற்றதும் 3 வந்து ஒவ்வொரு ஸ்பீடு இது. ஆனால் இதில் மொத்தத்தில் 2 ஒயர் தான், பேஸு நியூட்ரல். அதனால் ஒரே ஸ்பீடில் தான் ஓடும். ஆனால் நல்ல ஸ்பீடாக ஓடும், நல்ல லைஃபாகவும் இருக்கும். நம்ம மோட்டாரை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ மோட்டாருக்கு மேலே இருக்க ஹப்பையும் கையோட க்ளீன் பண்ணிடுவோம். நம்ம ஏர் கூலரோட மோட்டாரையும் ஃபேன் செட்டப்பையும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏர் கூலரோட அவுட்டர் பாடியையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கிடலாம்.
நம்ம வேறு பம்பு தான் போட போகிறோம், அதனால நம்ம பம்பை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிடலாம். பம்பை நம்ம தனியாக கழட்டியாச்சு. இதை நம்ம கழுவி எடுக்கணும், ஓரமாக வச்சுக்கலாம்.
நம்ம இரும்பு கடையில இருந்து எடுத்த இந்த ஏர் கூலரை ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்ப பக்காவா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் வேண்டான்னு சொல்லி இந்த ஏர் கூலரை இரும்பு கடைக்கு போட்டு இது நம்ம கையில மாட்டி இந்த ஏர் கூலருக்கு ஒரு மரவா கொடுத்து வச்சிருக்கோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பாக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.